ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் விஜய்க்கு வந்திருக்கு. அத கௌதம வச்சு இந்த சித்ரா தேவி சூர்யாவோட கையெழுத்த போட வச்சு வாங்கிடுறாங்க. இருந்தாலும் சூர்யா பாத்தீங்கன்னா அத கவனிப்பாரு அப்படின்னு பார்த்தா மேல இடிச்சுட்டு லெட்டர் கீழே விழுவுது. அதை எடுத்து கௌதம் கிட்டே கொடுத்துறாரு. அது என்ன லெட்டர் என்ன அப்படிங்கறத கவனிக்கவே இல்ல. சித்ரா தேவி எப்படியோ சூர்யா கிட்ட பேச்சு கொடுத்து கௌதம அங்க இருந்து கிளப்பி விட்டுறாங்க. இதனால கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸ நம்ம சூர்யாவும் பார்க்கவே இல்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ இதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதட்சணைக்காக தான் இந்த கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுதாட்டுக்கு. சோ கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏற்கனவே அனாமிகா ஒரு பக்கம் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களோட நோக்கம் என்ன? காசு தானே. அதனால அனாமிகா என்ன சொன்னாலும் மாப்பிள்ளை வீட்டு சைடு கேட்க மாட்டாங்க. சோ நம்ம சூர்யா தான் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை ஒரு தப்பானவன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட போறாரு. அது நல்லாவே இப்பவே நமக்கு புரியுது, தெரியுது. சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப நம்ம சூர்யாவுக்கும் மகாவுக்கும் இடையே போய்கிட்டு இருக்கல ஒரு சின்னதா ஒரு கோல்டு வார். இதுதான் கொஞ்சம் கண்டென்ட்டா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கோர்ட்டையும் காமிக்கிறாங்க. கோர்ட்ல பாத்தீங்கன்னா சித்ரா தேவி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி இருக்காங்க. சோ அந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பாத்தீங்கன்னா அனாமிகா ஒரு ராட்சசி அப்படி இப்படின்னு பேசுனத வீடியோ எடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. இத ஜட்ஜு கிட்ட காமிச்சு இந்த டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வக்கீலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த நோட்டீஸ் வந்தது விஜய்க்கு தெரியாது இல்லையா? இதனால கோர்ட்டுக்கு விஜய் போக மாட்டாப்ல. கோர்ட்டை அவமதிச்ச விதத்துல பாத்தீங்கன்னா இது விஜய்க்கு பின்னடைவா போகும். கண்டிப்பா உங்களோட டைவர்ஸ இந்த ஹை கோர்ட்ல கேன்சல் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வக்கீலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்கமிங்ல என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.